ஒற்றுமையில் வந்து எது ஒற்றுமைன்னா ஆண் பெண் ஒற்றுமை தான் அடிப்படையான ஒற்றுமை. ஆணும் பெண்ணும் ஒற்றுமையாக இருக்காங்களா, அதுதான் அடிப்படையான ஒற்றுமை. இது எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ ஆணும் பெண்ணும் ஒற்றுமைங்கிறது எப்படின்னா, இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைப்பாக உதவி செய்கிறதுலையோ, ஒரு கணவனுக்கு மனைவி உதவி செய்கிறதுலையோ, மனைவிக்கு கணவன் உதவி செய்கிறதுலையோ ஒற்றுமையாக இருக்காங்க பாருங்கள். சண்டை போடாமல் இவங்க ஏற்று பேசிக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு, அப்போ அங்கே ஒற்றுமை இல்லைன்னு அர்த்தம். அடிக்கடி சண்டை போட்டுக்கிட்டு அவமான கெட்ட வார்த்தையில் திட்டிக்கிட்டு அப்புறம் சமாதானம் ஆகிடுவாங்க. ஆனாலும் கெட்ட வார்த்தையில் திட்டுறது, அப்போ அங்கே ஒற்றுமை இல்லை. ஒரு ஒத்துழைப்போடு 2 பேரும் போட்டி போட்டு ஒரு குடும்பத்தை முன்னேற்ற அந்த முயற்சிகளை கலந்துரையாடுறது, இதுதான் ஒற்றுமை. நல்லா பேசுறது, அதுதான் ஒற்றுமை. ஒரு ஒற்றுமைங்கிறது ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒற்றுமைங்கிறது எதை பார்த்து தெரியும் அப்படின்னா, நல்லா பேசுகிறாங்களா, கலந்து உரையாடுறாங்களா, ஒரு குடும்பத்தை முன்னேற்றத்துக்கு 2 பேரும் திட்டம் போடுகிறார்களா, இருவருடைய கருத்தையும் கேட்குறாங்களா, ஒருத்தர் மாற்றி ஒரு ஆலோசனை மனைவியோட ஆலோசனை கேட்போம் அப்படின்னு கணவன் நினைக்கிறதும், கணவனுடைய ஆலோசனை கேட்குறது மனைவி நினைக்கிறோம். அதுபோல் அந்த நிர்வாகத்தில் சரிசமமாக ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியும் பங்கெடுத்துக்கிறது. நம்ம மனைவியும் வேலைக்கு போகணும், கணவனும் வேலைக்கு போகணும். ஒரு குடும்பத்துக்கு ஆக வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கும். அந்த வேலைகளை மனைவியும் போய் தன்னிச்சையாக போய் அதை சரி செய்கிற வேலை எல்லாமே விவரமான வேலைகள் எல்லாம் கணவன் தான் செய்வார். நான் வீட்டில் சமைக்கிற வேலை தான் மட்டும் பார்ப்பேன் அப்படின்னு வீட்டில் மனைவி இருக்கானு. அப்போ அங்கே வந்து ஒரு மோசமான ஒற்றுமை தான் இருக்கும். அதில் வந்து ஒற்றுமை இல்லை. இப்போ 2 பேருமே ஒற்றுமையாக இருக்கிறதுனால என்ன அங்கே இப்போனா எளிதாக இருக்கும், வேலை எளிதாக இருக்கும், வாழ்க்கை எளிதாக இருக்கும், குடும்பம் நடத்துறது எளிதாக இருக்கும். அப்போ குடும்பம் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையும் அந்த கணவன் மனைவி 2 பேருமே செய்ய தெரிஞ்சிருக்கணும். இல்லை கணவன் தான் விவரமான ஆள், வெளி வேலைகள் எனக்கு எதுவுமே தெரியாது, அவர் தான் பார்த்துப்பார், சம்பாதிக்கிறது, அங்கங்கே தாலுகா ஆஃபீஸு அங்கங்கே போகிறது, ரேஷன் கடை சம்மந்தமானது, அட்ரஸை மாற்றணும், ஆதார் கார்டு புதுப்பிக்கணும், பேங்க்கில் போய் பணம் எடுக்கணும், ஏடிஎம் கார்டை யூஸ் பண்ணுறது, இதெல்லாம் கணவனுக்கு தான் தெரியும், எனக்கு ஒன்றும் தெரியாது. நான் சமைக்கிற மட்டும் தான். பொரியல் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்கள், நான் செஞ்சு காட்டுவேன். அப்புறம் தோசை எப்படி சொல்லணும்னு சொல்லுங்கள், அது நான் செஞ்சு காட்டுவேன். இப்படி வந்து வெறும் ஒருத்தர் மேலே எல்லா சுமையும் இறங்கும்போது அந்த குடும்பம் வந்து அதில் ஒற்றுமை இல்லை. அது ஒற்றுமைங்கிறது வந்து ஒன்றாக சேர்ந்து அந்த குடும்பத்தின் சுமைகளை, அந்த குடும்ப வேலைகளை வந்து பகிர்ந்துக்கிறது, அதன் மூலம் குடும்பம் நடத்துறதை எளிதாக மாற்றுறது, அதுதான் ஒற்றுமை என்பது. அதனால் கணவன் மனைவி ஒற்றுமைங்கிறது வந்து ஒற்றுமையாக இருந்தால் தான் வந்து அங்கே அந்த குடும்பம் வந்து நல்லா முன்னேறும். அப்போ அதுதான் சமத்துவம். ஒரு ஆணும் பெண்ணும் ஆணும் பெண்ணின் ஒற்றுமை தான் ஒரு அடிப்படையான ஒற்றுமை. அப்போ ஆணும் பெண்ணும் சமமாக இருக்கணும். சமத்துவம்னா என்னது? சமமான திறமைகள் இருக்கணும். சமத்துவம்னா வந்து இப்போ மனைவியை மதிக்கிறேன், நான் என் மனைவியை மதிப்பேன், அவங்க சமைச்சாங்கன்னா நல்லா ஆகா ஒகன்னு புகழ்வேன், ஆனால் அவங்க வேலைக்கு போகல அப்படின்னா அங்கே வந்து சமத்துவம் இல்லை. ஒரு ஆண் வேலைக்கு போகிறான்னா பெண்ணு வேலைக்கு போகணும், அதுதான் சமத்துவம். ஒரு ஆண் எந்த அளவுக்கு திறமையோடு இருக்கானோ அதே அளவு திறமை பெண்ணுக்கு இருக்கணும். அதே மாதிரி திறமையான இப்போ ஒரு ஆண் திறமையாக இருக்கானா தனது திறமைக்கு பொருத்தமான ஒரு பெண்ணை நீ தேடிக்கும். அதுபோல் ஒரு பெண் இருக்காளா அவள் தனது திறமைக்கு பொருத்தமான ஒரு ஆணை தேடணும். இதுதான் ஆண் பெண் சமத்துவம். ஒரு ஆண் வந்து ரொம்ப டேலண்டாக இருக்கான், ஆனால் மனைவிக்கு ஒன்றுமே தெரில அப்படின்னா அங்கே சமத்துவம் இல்லை. திறமையில் ஏற்றத்தாழ்வு இருக்குது, ஒற்றுமை இல்லை. திறமையில் ஒற்றுமை இருக்கணும். 2 பேருக்கு இடையில் இருக்கிற திறமைகளில் ஒற்றுமை இருக்கணும். அந்த மாதிரி ஆட்களை போய் தேடணும். எல்லாரும் ஒரே மாதிரியான திறமையோட இருக்க மாட்டேன். அப்போ உனக்கு என்ன திறமை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு திறமையோட ஒரு பொண்ணை போய் நீ தேடு. அதுபோல் ஒரு பொண்ணும் தனது திறமைக்கு தகுந்தார் போன்ற பொருத்தமான ஒரு ஆணை போய் தேடணும். இதுதான் வந்து ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையே நிலவுகிற ஒற்றுமை. அப்போ திறமை சமமாக இருக்குது. திறமை ஓகே 2 பேருக்கும் சமமாக இருக்குது, ஆனால் சண்டை போட்டுக்காமல் இருக்கணும். ஒருத்தர் கலந்துரையாடி கலந்து ஆலோசித்து திட்டமிட்டு குடும்பத்தை முன்னேற்றுவதற்காக இருவரும் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் வந்து ஒரு குடும்ப ஒற்றுமைன்றது, அடிப்படையான ஒற்றுமை. அப்போ ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இடையில் ஒரு ஒற்றுமையாக வாழ தெரியணும். சில ஆண்களுக்கு வந்து பொருத்தமான மனைவி கிடைச்சா கூட ஒற்றுமையாக யார்கிட்டையும் இருக்கவே தெரியாமல் இருக்கலாம். ஒரு மனைவிக்கு யார்கிட்டையுமே ஒற்றுமையாக இருக்க தெரியாமல் இருக்கலாம். ஆக அந்த திறமையும் ஒருத்தருக்கு தேவை. எல்லாமே இருக்குது, ஆனால் எனக்கு யார் கூடயும் ஒரு ஒற்றுமையாக இருக்க தெரியாது. யாரையும் நான் விதண்டாவதமாக ஏற்று பேசுவேன், வாக்குவாதம் பண்ணுவேன். யார் கூடயும் நான் வந்து ஒரு கலந்து ஆலோசித்து பிறருடைய உணர்வுக்கு மதிப்படுத்தி எனக்கு பேச தெரியாது. அப்போ ஒற்றுமைங்கிறது வந்து முதல்ல அடிப்படையில் நம்மக்கிட்ட ஒற்றுமையாக எப்படி பழகணும், எப்படி வாழணும் அப்படிங்கிறத நம்மக்கிட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அதற்கான வாய்ப்பு உனக்கு வெளியில் கிடைக்கும்போது, ஒரு உறவு கிடைக்கும்போது அவங்ககிட்ட ஒரு ஒற்றுமையாக எப்படி பழகுறதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். இதுதான் வந்து ஒரு ஆண் பெண் இருவருக்கும் இடையான ஒற்றுமை. அதனால் ஒற்றுமையோட அடிப்படையாக ஆண் பெண் இருவருக்கும் இடையில் இருக்கிற ஒற்றுமை தான். இங்கே ஒற்றுமையாக இருந்துட்டால் வெளியில் வந்து ஒரு ஆண் வந்து தனது மனைவியிடம் ஒற்றுமையாக வாழ தெரிந்து விட்டால் அவனுக்கு வெளியில் இருக்கிற நண்பர்களிடம் ஒற்றுமையாக வாழ்வது ரொம்ப எளிது. ஒரு மனைவிட்ட அவன் சண்டை போட்டான்னா வெளியிலையும் போய் சண்டை போடுவான், வெளியில் அவனுக்கு எந்த உறவும் நிலைக்காது. அதுபோல் ஒரு மனைவியும் தனது கணவனிடம் அவன் வந்து கணவனிடம் வாக்குவாதம் பண்ணிட்டு சண்டை போட்டுட்டு ஒற்றுமையாக இருக்க தெரியல அப்படின்னா, அதாவது ஒற்றுமையாக இல்லை அப்படின்னு தெரியும், ஆனால் அந்த மாதிரி அவளுக்கு ஒரு நல்ல கணவன் வாய்க்கலை அப்படின்னா அவளால் வெளியிலையும் போய்
ஒற்றுமையாக அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட ஒற்றுமையாக இருக்க முடியாது. ஏன்னா தினம் தினம் பயிற்சி எடுக்கணும். ஒற்றுமையாக இருப்பதற்கு ஒரு ஆணும் பெண்ணும் தினம் தினம் வீட்டில் பயிற்சி எடுக்கணும். ஒவ்வொரு நாளும் பயிற்சி தான். ஒரு ஆணும் பெண்ணு கணவன் மனைவிக்கு எடுக்கிற அந்த உறவு இருக்குல்ல, அது ஒரு பயிற்சி. வெளி உலக வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கான ஒரு பயிற்சி. நீ வீட்டில் சண்டை போடுறன்னா சண்டை போடுவதற்காக பயிற்சி எடுக்கிறான்னு அர்த்தம். ஒரு கணவன் மனைவி இருவரும் சண்டை போடுறாங்கன்னா சண்டை போடுறதுக்காக அவங்க பயிற்சி எடுக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். அன்பாக பேசுகிறாங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி ரொம்ப ஒற்றுமையாக அன்பாக பேசுகிறாங்கன்னா ஒற்றுமையாக அன்பாக இருப்பதற்கான பயிற்சியை அவர்கள் செய்கிறார்கள் என்று பொருள். இந்த பயிற்சி வெளி உலக வாழ்க்கைக்கு ரொம்ப உதவும். வெளி உலக வாழ்க்கையில் பிரதிபலிக்கும். ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்காங்க, அன்பாக இருக்காங்க அப்படின்னா அது சார்ந்து அவர்கள் பயிற்சி பெறுகிறார்கள். அந்த பயிற்சியோட பலனை வெளி உலக வாழ்க்கையில் பார்ப்பாங்க. வெளியில் யார்கிட்ட போனாலும் அன்பாக இருப்பாங்க, ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு முன்னேற்றம் அங்கு நிகழும். அப்போ ஒரு குடும்ப முன்னேற்றம் இருக்குல்ல, அது வெளி உலக வாழ்க்கையில் நடைபெறுகிற ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு பயிற்சி. அப்படி தான் அதை பார்க்கணும்.